பிக் பாஸ் சீசன் 9 9வது வாரம் 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டு முடிவு தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, இந்த வாரம் யார் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முழுசு அந்த வீடியோக்குள்ளே பார்த்தலாமா. முதல் இடத்தில் இருக்கும் வினோத் 24.93%ஓட 19,930 ஓட்டு வாங்கியிருக்காரு. இரண்டாவது இடத்தில் இருக்கும் பார்வதி 16.72%ஓட 13,369 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூன்றாவது இடத்தில் இருக்கும் திவ்யா 10.49%ஓட 8,386 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான்காவது இடத்தில் இருக்கும் விக்ரம் 9.13%ஓட 7,299 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஐந்தாவது இடத்தில் இருக்கும் கமருதீன் 8.92%ஓட 7,133 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆறாவது இடத்தில் இருக்கும் சாண்ட்ரா 5.92%ஓட 4,730 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏழாவது இடத்தில் இருக்கும் பிரஞ்சன் 5.62%ஓட 4,492 ஓட்டு வாங்கியிருக்காரு. எட்டாவது இடத்தில் இருக்கும் கனி 5.30%ஓட 4,236 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒன்பதாவது இடத்தில் இருக்கும் சுபக்ஷா 4.59%ஓட 3,668 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பத்தாவது இடத்தில் இருக்கும் எஃப்ஜே 4.37%ஓட 3,497 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல இருக்கும் அமித் 4.1%ஓட 3,215 ஓட்டு வாங்கியிருக்காரு. 9வது வாரம் 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டு முடியல வினோத் எங்கேருந்து விட்டாரோ, அதாவது 3 வாரத்துக்கு முன்னாடி எங்கே விட்டாரோ திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே வினோத் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25% அபோவ் இருக்கார். கிட்டத்தட்ட 11 பேர் நாமினேஷன் ஆகிருந்தாங்க. அந்த 11 பேர் வந்து 25% மேலே இருக்கார். மேபி இதே மாதிரி போனதுன்னா டைட்டில் தூக்கி நம்ம வினோத் கையில் கொடுத்துட்டு ஜாலியாக போக வேண்டியதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவர்கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களாம் வந்து ஒரு ஃபோக்கஸ் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. மனுஷன் மட்டும் தான் வந்து இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை போட்டு நம்மளை கொஞ்சம் குஷி பண்ணிருக்காரு. சரி, ஓகே. ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டபிள்யூஎஸ்சி எழுதுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா போன வாரம் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்த ஆதிரை, அதனால் வந்து நம்மளுக்கு நோ எவிக்ஷன் சொல்லி காப்பாற்றி விட்டாங்க. இந்த வாரம் வந்து டபிள்யூஎஸ்சி இருக்குது. 2 பேர் வெளியே போக போகிறாங்க. மேபி எஃப்ஜேவும் அமித் வெளியே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரம்யா போயிருக்க வேண்டியது. ரம்யா வந்து இந்த வாரம் பிக் பாஸ் வந்து கேப்டன் பார்த்து அழகு பார்த்துட்டாரு ரம்யாவே. ஸோ அதனால் ரம்யா போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம அமித்தும் எஃப்ஜேவும் வெளியே போகிறதுக்கு, ஏன்னா இப்போதைக்கு ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து அவங்க தான் கடைசி இருக்காங்க. வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் இருக்கார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பார்வதி, அதை தொடர்ந்து நம்ம திவ்யா, கமருதீன், அந்த மாதிரி தொடர்ந்து 4 பேர் வராங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இன்னும் 4 நாள் பெண்டிங் இருக்குது. அந்த 4 நாளில் ஓட்டிங் எப்படி வேணால் மாறும். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வரட்டும் மக்களே, பாய்.